ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரூடெக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சயின்டிஃபிக் ஃபேண்டசி ஹாரர் காமெடி டிராமா மூவி. தர்ஷன், காளி வெங்கட்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துல எங்கேயுமே லாஜிக் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி மேஜிக்குங்கிற மாதிரியான டெம்ப்ளேட்ல செம்மையான சம்பவத்தை சிம்பிளா பண்ணியிருப்பாங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ வாடகை வீட்டுல குடியிருக்காரு. ஹவுஸ் ஓனர் பொண்ணையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி சொந்தமா ஒரு வீடு வாங்கி தனி கொடுத்தனம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போது இடிக்க நம்ம கதையோட ஹீரோ வாழ்க்கையில அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அதே வீட்டுல பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காளி வெங்கட்டுக்கும் ஹீரோக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன, அந்த வீட்டுல என்ன அமானுஷம் நடக்குது, அந்த வீடு யாருக்கு சொந்தமாச்சுங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல ஒரு கொரியன் டிராமா மூவி பாக்குறீங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஹாரர்ல ஸ்டார்ட் பண்ண படத்தை அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு காமெடியா, கிரேசியா, ஃபன்னியா, ஹிலேரியஸியா கொண்டு போய் தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் 20 மினிட்ஸ் எமோஷனலா, டச்சிங்கா, நீட்டா தான் இருந்துச்சு. காளி வெங்கட் இருக்கும் போதே அந்த படத்துல எமோஷனல் சீன் இருக்குங்கிறது டிஃபால்ட்டா எழுதப்படாத விதிங்கிறது இந்த படம் பார்க்கும் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே எஃபோர்ட் போட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க. தர்ஷன் இன்னுமே பெட்டரா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம்னு பல இடத்துல நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதை தாண்டி படத்துல வரக்கூடிய குட்டி பையனோட பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் நோட்டபிளா நீட்டா தான் இருந்துச்சு. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் கொரியன் ஃபேண்டசி டிராமா ஸ்டைல தான் இருந்துச்சு. தி கால் மூவி, அதர்ஸ் மூவி எல்லாம் பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை உங்களால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா சிக்னல் சீரீஸை ரீமேக் பண்ணி பாலிவுட்ல ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ஃபார்மேட்ல இப்போ தமிழ் சினிமால ஃப்ரெஷ்ஷான நியூவான கான்செப்ட் அண்ட் ஐடியாஸை ப்ராப்பரா எக்ஸ்பெரிமெண்டல் டிராமா மூலியமா எக்ஸிக்யூட் பண்ணதுக்காகவே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணலாம் தான் சொல்லுவேன். நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சிம்பிளி சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா இந்த படத்தோட பல சீன்ஸ் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓவராலா இந்த வீக்கெண்டுக்கு மஸ்ட் வாட்ச் மூவி இல்லைனாலும் பெஸ்ட் வாட்ச் மூவின்னு நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு பல விஷயம் படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் டெக்னிக்கலா நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி, ஃபிளாஷ்பேக் போர்ஷன், எமோஷனல் டிராமான்னு சொல்லி படத்துல பல விஷயம் கை கொடுத்திருந்தாலும் ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லவ் டிராமா போர்ஷனுக்கு இன்னுமே பெட்டரான ஒரு ஃபோக்கஸ் கொடுத்திருக்கலாம். படத்தோட இன்ட்ரோல் பயங்கரமான பேங்கர் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தாலும் அடுத்து இருக்கக்கூடிய 20 மினிட்ஸ் பயங்கர ஸ்லோவா ரிப்பீட்டேட்டிவான மூட்ல ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு என்னத்தை காமிச்சு ஸ்டேஜிங் பண்ணி மைண்ட் செட் பண்ணாங்களோ அதே விஷயத்தை திரும்ப ரீக்ரியேட் பண்ணிட்டாங்களோன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு ஹாரரா பண்ண விஷயத்தை திரும்ப காமெடியா ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் ஹேண்டில் பண்ணியிருந்தா படத்துல இருக்கக்கூடிய சின்ன ஸ்லோனஸ் லாக்னஸை கண்டிப்பா ஈஸியா அவங்களால டேக் ஆஃப் பண்ணிருக்க முடியும். படத்தை லீனியராவே டேக் ஆஃப் பண்ணி பாசிட்டிவ் பிரசன்டிவும் கலந்து சயின்டிபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணது பல விஷயம் படத்துல டிக் மார்க் வாங்கியிருந்தாலும் மார்வல் ஃபேன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு டெஸ்டாக்டா வச்சு ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஓவராலா எபோவ் ஆவரேஜான ஃபீல் குட் ஃபேமிலி காமெடி டிராமா ஸ்டைல்ல தான் இந்த படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஃபேண்டசி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நேச்சர் டைம் எல்லாம் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. நல்லதா ஒரு சின்னதா மெசேஜுமே படத்துல கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்டான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஹவுஸ்மேட்ஸ் மூவிக்கு நம்ம தரப்புல ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் இருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you, love you.